ஒரு சில சமயம் உங்களுக்கு தோணலாம். ஏன் என் காதல் வாழ்க்கையில ஒரு செட்பேக் இருக்கு. இல்லன்னா நான் ஏன் தோத்து போயிட்டேன். ஒரு சிலருக்கு லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம். ஏன் அவங்க விலகி போனாங்க? நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண ரீடிங்கா இத பார்க்க போறதில்ல. அவங்களோட எனர்ஜி, அதுக்கப்புறம் ஏன் இதெல்லாம் நடந்தது? ஏன் பிரிஞ்சு போறாங்க? என்ன அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட இன்னைக்கு அலசி ஆராய போறோம். ஸ்டே டியூன்ட். இது வந்து வந்து சாதாரண ரீடிங்கா இருக்காது. உங்களோட காதல் வாழ்க்கையில நீங்க தோத்து போயிருந்தீங்க, இல்லன்னா தோத்து போக போறீங்க அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா, அதுக்கான விஷயம் என்ன? என்ன சஸ்பெக்ட்? என்ன எவிடன்ஸ்? ஹிடன் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஹிடன் மெசேஜஸ் எடுத்து வச்சுட்டேன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு தான். ஸோ, நாம இப்போ அ என்ன சூழ்நிலைய ஆராய்வோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜிய பார்ப்போம். அப்ப சஸ்பெக்ட்டோட எனர்ஜி என்ன? நீங்க எங்க போறீங்க? எதனால இதெல்லாம் நடந்தது? அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போறோம். இந்த பர்சன் உங்கள இழந்ததுக்கு முக்கியமான காரணம், இல்லன்னா வந்து இதில பிரிவு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்டெசிஷன். மேபி இந்த பர்சனுடைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைனா கெரியரா நீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த போராட்டம் இருந்துக்கலாம். பட் யூ ஆர் டூ பேலன்ஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி ட்ராமாக்கெலாம் தயாராகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டான பர்சன். அதே சமயம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ண தயங்கினதே இல்லை. இந்த கனெக்ஷனுக்காகவும் சரி, இந்த காதலுக்காகவும் சரி, நீங்கள் பண்ண நினச்சதை பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட். அந்த விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ மெச்சூர்ட். ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ் அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதில் இம்பேலன்ஸ் இருக்கிறது தான் காரணம். நீங்கள் ரொம்ப பேலன்ஸ், ரொம்ப செக்யூர்ட், காமாக, கம்பேஷனேட்டாக நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இங்கே அதுக்கு ஈடு கொடுக்குற எனர்ஜி இல்லை. உங்கள் காதல் வாழ்க்கையில் இவ்வளோ தடுமாற்றம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த பர்சனோட இன்டெசிஷன். அவங்க வரல. பட் யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் திங்கிங் மேன். உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. அது மேபி இந்த பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு யாராவது இருக்கலாம். லெட்ஸ் சி. அதை தான் நம்ம இங்கே ஆராய போகிறோம். என்ன எனர்ஜி, ஏன் இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எவிடன்ஸ்க்கு போகலாம். பிரபஞ்சம் சொல்கிற விஷயங்கள். பென்ட் நியூ லவ். எக்ஸ்கியூஸ் மீ. 8 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது கரியரில். உங்களோட ஃபோக்கஸ் நிச்சயமாக இந்த பர்சன் மேலே இல்லை. இந்த இன்டெசிஷன் எனர்ஜி யாரும் அவங்க மேலே உங்களோட ஃபோக்கஸ் கிடையவே கிடையாது. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை தூக்கி நீங்கள் எங்கே போட்டுட்டீங்க? நீங்கள் வெயிட் பண்ணீங்க, திரும்பி பார்த்தீங்க. பட் அங்கேருந்து நோ ரியாக்ஷன். யூ மூவ்ட் ஆன். யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் லைஃப். அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் புது காதலை கொண்டு வரும். இட்ஸ் லைக் எல்லாத்துக்கும் புது காதல்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் புதுசாக நீங்கள் பிறந்திருக்கீங்க. இட்ஸ் லைக் செல்ஃப் லவ் கூட இதை மென்ஷன் பண்ணும். இங்கே பாருங்கள், புது காதல்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்டு 4 ஆஃப் கப்ஸ். 2 எனர்ஜி இருக்குது. ஒருத்தங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. யார் வந்து இப்போ உங்ககிட்ட காதலை சொல்ல போகிறாங்களோ அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. யார் அந்த பர்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்கள் கால் போன போக்கில் தான் போகிறீங்க. பிரபஞ்சம் உங்களை எங்கே இழுத்துட்டு போகிறாங்களோ அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து சரணடைஞ்சிட்டீங்க. அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ அழகான ஒரு லைட் எமிட் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் மார்னிங் அப். ஓ நோ, இட்ஸ் நாட் அ மார்னிங் ரீடிங். ஓகே. என்னோடய இன்னொரு சேனலில் ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக. இட்ஸ் லைக் மிஸ்டிக்கல் ஜர்னி ஆரக்கிள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இந்த லைட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கால் போன போக்கில் தான் போகிறீங்க. பிரபஞ்சம் உங்களை அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பர்சன் வந்து தயங்கினதுக்கு காரணம் மேபி அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த கனெக்ஷன் பிடிக்கல, இல்லைனா வந்து அவங்களுக்கு ஃபைட் பண்ணுற அந்த ஸ்பிரிட் இல்லை. அதாவது சூழ்நிலைக்கு அடிமையாயிட்டாங்க. சில சூழ்நிலை எதிர்த்து போராடுற திறம் வந்து இந்த பர்சனுக்கு இல்லை. அதனால தான் வந்து இந்த கனெக்ஷன் வந்து கிரவுண்ட் ஆகலை. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் எமிட் பண்ணுற இந்த எனர்ஜி இட்ஸ் லைக் இந்த லைட், உங்கள் செல்ஃப் லவ், அன்கண்டிஷ்னல் லவ், இதுதான் வந்து இந்த காதல் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. இட்ஸ் லைக் நியூ லவ், இல்லைனா இந்த பர்சன் திரும்பி வரது. இட்ஸ் லைக் அதை நம்ம இப்போ முடிவு பண்ண போகிறோம். அதுதான் இங்கே சீக்ரெட் கார்டு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த இன்டெசிஷன் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணிடுறேன். யூ ஆர் த ஸ்டார். அவங்க யாரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர் ஸ்டார், கைடிங் ஸ்டார். நீங்கள் தான் வந்து இங்கே அவங்களுக்கு வழிகாட்டி. ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த். அவங்க நினச்சாங்க நீங்கள் உடஞ்சி போயிருந்துச்சு. லைக் இந்த பர்சனோட இன்டென்ஷன் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு, இல்லைனா இந்த இன்டெசிவ் எனர்ஜியில் ப்ளே பண்ணுறதுக்கு காரணம் அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டு. பாருங்க, ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? ஸ்டார் எனர்ஜியில். அவங்க நினச்சாங்க நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க, அவங்க இல்லைனா. இட்ஸ் லைக் குரூரமான எனர்ஜி, நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்ஸ். அவங்க எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பேலன்ஸ்டு. இந்த மாதிரி ட்ராமாக்கெலாம் நீங்கள் வந்து நோ,
நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. அதனால தான் இப்போ ஹார்ட் ஒர்க் உங்களோட நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க. இந்த பர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்துலேருந்து ஆல்ரெடி வந்து வெளியில் வந்தாச்சு. இது இனிமேல் தான் நீங்கள் அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணுன்ற அந்த ட்ராமா இங்கே கிடையவே கிடையாது. ஸோ இப்போது என்ன மாற்றம் வரப்போகுது? இட்ஸ் லைக் எங்கே வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் வரும்? இட்ஸ் லைக் புது எனர்ஜியா, இல்லை இந்த பர்சன் மாறி வர போகிறாங்களா? அடுத்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? ரொம்ப கிளியராக இருக்குது. என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, அந்த பர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. உடஞ்சி போயிடுவீங்கன்னு நினச்சாங்க, நீங்கள் உடையலை. ஸோ இந்த பர்சன் இப்போ தூரமாக இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூ ஆர் ஷைனிங். அது வந்து இந்த பர்சனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்க? ஏதாவது ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்கா? அதை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம். அடுத்து என்ன நடக்க போகுது? பேலன்ஸ். நீங்கள் இழந்ததுக்கெல்லாம் வட்டி முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க. திரும்பி வரப்போகுது. நீங்கள் எதை தொலைச்சிங்களோ அது திரும்பி வரப்போகுது. இந்த பர்சன் உங்களுக்கு தொலைச்சதுக்கான காரணம் உங்கள் ட்ரீம், உங்கள் கனவு எல்லாமே நனவாகும். இங்கே பாருங்கள், 7 of Wands. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அதே சமயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து தோற்று போகிறதுக்கும் தயாராக இல்லை. உங்கள் வாழ்க்கை மேலே, உங்கள் மேலே நீங்கள் வச்சுட்ருக்க அதீத நம்பிக்கையை நீங்கள் விடுறதுக்கு தயாராக. எனக்கு தெரியும் என்னை பற்றி, யார் என்ன நினச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தெனாவட்டு உங்கள் கிட்டே இருக்கிறதுல அது இது வந்து ஷெக்மத். ரியலி நம்ம சேனலோட நேம். ஸோ நீங்கள் அந்த பவரில் இருக்கீங்க. யூ ஆர் அலைன்ட். இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா வெறும் அன்பு மட்டும் இல்லை, கம்பேஷன் மட்டும் இல்லை, அது பின்னாடி ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. இட்ஸ் லைக் யூ ஆர் பர்ஃபெக்ட். என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட் மிக்ஸ் எல்லாமே. அதாவது அன்பும் இருக்கும், தைரியமும் இருக்கும். இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் ரேஷியோவில் நீங்கள் மேபி கடவுள் வந்து உங்களை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதை தொலைச்சிங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது. காதலை தொலைச்சிட்டிங்க, நீங்கள் வந்து காதலை கொடுத்தீங்க, இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு அன்பு இருந்தது, உங்களுக்கு வந்து உண்மையான நேசம் இருந்தது, இட்ஸ் லைக் ஃபாலன் ட்வின் அந்த மாதிரி கான்செப்ட்னா, இந்த பர்சனுக்கு பதிலாக அந்த இடத்த ரொம்ப அழகான ஒரு அன்பான ஜீவன் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போனதுக்கு காரணம் ஒரு பாம்பை நம்பி, அதாவது ஒரு காமிக் எனர்ஜி தான் வேணும். இட்ஸ் லைக் வேணும், அந்த கைண்ட் ஆஃப் வேணும் கிடையாது, ஆப்ஷன். ஸோ பெட்டர் எது அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க சூழ்நிலைக்கு அந்த காமிக் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக தோணுச்சு. உங்களை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காது அப்படின்ற அசம்ஷனில் தப்பான கப்பை சூஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பாம்பு ஒளிஞ்சிட்டு இருந்தது, இந்த பர்சன் பார்க்கல. அவங்க சூஸ் பண்ண கப்பே வந்து பார்த்திங்கன்னா காமிக் எனர்ஜி. ஸோ உங்களை விட்டுட்டு அந்த பர்சன் காமிக் எனர்ஜியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க வாங்கிட்டு இருக்கிறது பாம்பு கடி மட்டும்தான். இப்போ பார்க்குறாங்க நீங்கள் எவ்வளோ அழகான ஆள், எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஆள், இப்போ திரும்ப வரணும் அப்படின்னா சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து இதை முடிச்சிட்டிங்க. இட்ஸ் லைக் 4 of Cups எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் இந்த பர்சன் வந்து காதலை சொல்ல வர போகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் இப்போ வந்து சோக டியூன் அதெல்லாம் போட்டுட்டு சரி ஓகே காதல் கப்பல் கவுந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அந்த எனர்ஜியாக தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் மேபி எனர்ஜெட்டிக்கெலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் லைக் சம்திங் ஒரு சயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து காதலை சொல்ல போகிறாங்கங்கிற நாலேஜ் உங்களுக்கு இன்னும் இல்லை. பட் இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. யூ ஆர் ப்ரீஷியஸ். யூ ஆர் லைக் எ டைமண்ட். இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வைரக்கட்டி, அது ஒரு சின்ன வைரக்கட்டிலாம் கிடையாது, வைரக்கட்டியோட கிளஸ்டர் நிறையா பெருசாக யூனிக் பீஸ். அப்படி தான் அவங்க இங்கே பார்க்குறாங்க. ப்ளீஸ், நம்ம இப்போ வந்து சீக்ரெட் கார்டை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரிலாக்ஸ். இதுக்காக டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை தான் பிரேக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஐ மேனிஃபெஸ்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட், இல்லைனா ஐ எம் ஸ்டாண்டிங் இன் மை பவர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கும் போது யூ ஆர் அட்ராக்டிங் யுவர் பர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ இது உங்களுக்கு சரியில்லாத ஒரு விஷயம். போனால் போகட்டும், விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூ பூ, நான் சொன்னது தான், நியூ பூ தான் உங்கள் வாழ்க்கையில் வராங்க. இந்த நியூ பூ எப்போ வராங்க அப்படின்னா அரவுண்ட் ஸ்ப்ரிங். இப்போ வந்து நம்ம இலையுதிர் காலமில் இருக்கோம், அதுக்கப்புறம் தான் வசந்த காலம் வரும். ஸோ வசந்த காலம் போது உங்கள் வாழ்க்கையும் வசந்தமாகும். அதனால் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபயர்ட் அப். இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் வர்றது கேட்டு இந்த எக்ஸ் யார் வந்து உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரிகர்டாக இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், மிஸ்டிக்கல் ஜர்னி ஆரக்கிளில் அப்லோட் பண்ணியிருக்க அந்த ரீடிங்கை பாருங்கள். இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட். அங்கே ஏன் அவங்க ஃபயர்ட் அப் எல்லாமே இந்த சேம் எனர்ஜி தான் அங்கேயும் இருக்குது. இட்ஸ் லைக் அ பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஏன் ஃபயர்டப் ஆகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த நியூ பூல்னா இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க, வாட்ஸ் ஹேப்பனிங், ஏன் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப உயர்வாக தெரியுறீங்க, இந்த விஷயம்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கோ அண்ட் வாட்ச். ஸோ இந்த பர்சன் ஃபயர்டப் ஆயாச்சு, ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இல்லைனா அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே பார்க்கலாம். வை திஸ் ஃபயர்டப் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், வை திஸ் ஃபயர்டப் சீக்ரெட்.
திருட்டுத்தனம். ஏன் அப்படின்னா, நீங்க மேபி அவங்களோட உண்மையான விஷயத்த கண்டுபிடிச்சு நான் சொன்ன மாதிரி காமிக்க சூஸ் பண்ணது, இல்ல ஸ்லீப்பிங் அரவுண்ட், தேர்ட் பார்ட்டிஸ் வச்சிருக்கிறது, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பர்சன் நெனச்சாங்க, நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்க வந்து அவங்க போடுற ட்ராப்புக்கு விழுந்துருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் யூ ஆர் சூசிங் நியூ பூ. உங்க கையில காதல் இருக்கு. அது புது காதல் தான். இட்ஸ் லைக் ஆப்ஷன் ஸ்ட்ரகிள்னு வந்து தான். நீங்க யார தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களால இனிமே உங்கள ஏமாத்த முடியாதுன்னும் தெரியும். மேபி இந்த பர்சன் உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். யூ எஸ்கேப்ட் த ட்ராப். நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிட்டீங்க. எதனால் த எம்பரர் வாவ். திரும்பவும் சொல்கிறேன், ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச் மிஸ்டிக்கல் ஜெர்னி ஆரக்கிள் ரீடிங். ஸோ நியூ லவ், டிவைன் லவ், இதுதான் உங்களோட உண்மையான காதல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எம்பரர். ஸோ மாஸ்குலின் எனர்ஜி, இட்ஸ் லைக் அ கண்ட்ரோல் ஃப்ரீக். நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கு இருந்திருக்கலாம். உங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்கள் மேலே ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு ஒரு மாயையில் சுற்றிட்டு இருந்துக்கலாம். பட் நீங்கள் அது எல்லாத்தையும் உடச்சி சுக்கலாக தூக்கி போட்டு உங்கள் பவரை கையில் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் புது ஜேர்னியாக ஆரம்பிச்சிட்டிங்க டுவர்ட்ஸ் நியூ லவ். இந்த ஜேர்னியில் தான் உங்களுக்கு புது காதல் வருது. இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். எதுக்கு இந்த பர்சன் உங்களை துரோகம் பண்ணதுக்கு. நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கு, பிரபஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங். நான் 11:22 பார்த்தேன். ஐம் அபவுட் டு க்ளோஸ் திஸ் ரீடிங். ஸோ இட்ஸ் அ சைன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.